வெல்கம் டு சேஷாத் விவ். டி20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணிக்கு வாட்டர் கெனன் சல்யூட் என்ற மரியாதை வழங்கப்பட்டிருக்குங்க. 17 ஆண்டுகளுக்கு பிறகு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி டி20 உலகக்கோப்பையை வென்றது. இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்குங்க. இதன் மூலம் இந்திய அணி தற்போது மும்பை விமான நிலையத்திற்கு வந்து தரையிறங்கியிருக்காங்க. இன்று காலை டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த இந்திய கிரிக்கெட் அணி தற்போது விஸ்தார விமானம் மூலம் மும்பை வந்திருக்காங்க. மும்பை வந்து வீரர்களுக்கு வாட்டர் சல்யூட் வழங்கப்பட்டிருக்கு. வாட்டர் சல்யூட் அப்படின்னு என்னன்னு பார்த்தா, விமானம் ஓடும் பாதையில் தரையிறங்கும் போது அங்கு வரிசையாக அணிவகுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள்ல இருந்து விமானத்தின் இரு பக்கத்தில் இருந்தும் தண்ணீர் பீச்சி அடிக்கப்படும். இப்படி ஒரு மரியாதை தான் இந்திய கிரிக்கெட் அணிக்கு வழங்கப்பட்டிருக்குங்க. பொதுவாக ஒரு விமானி ஓய்வு பெறும் போது அவருடைய சேவையை பாராட்டி அவரை கௌரவிக்கும் விதமாக இந்த நடைமுறை வழங்கப்படும். மேலும் ஏதேனும் நாட்டு தலைவர்கள் விமானம் மூலம் தரையிறங்கும் போது இந்த மரியாதை வழங்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு மரியாதை தான் தற்போது இந்திய அணி வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. டி20 உலகக்கோப்பையை வென்றதாகவும் விராட் கோலி, சர்மா, ஜடேஜா ஆகியோர் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றிருப்பதன் காரணமாகவும் அவர்களுக்கு இந்த மரியாதை பிசிசிஐ வழங்கியிருக்கு. அதைத் தொடர்ந்து இந்திய அணி வீரர்கள் மும்பை விமான நிலையத்தில் தரையிறங்குறாங்க. அப்போது அதிகாரிகள் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கி கௌரவித்தனர். ரசிகர்கள் கூட்டத்திற்கு நடுவே வீரர்கள் பாதுகாப்பான முறையில் அழைத்து செல்லப்பட்டாங்க. அப்போது வீரர்களுடன் எப்படியாவது செல்ஃபி எடுத்து விட வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் போட்டி போட்டு நின்றுகிட்டு இருந்தாங்க. இதையடுத்து தற்போது வீரர்கள் சொகுசு பேருந்தில் அழைப்பு வரப்பட்டு மரையன் டிரைவுக்கு செல்ல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.